திருச்சிற்றம்பலம். ராசாங்க சமயம் சண்டமாருதம் சோமசுந்தர நாயக்கர் வரலாறு எழுதி ஒளிவடிவம் தந்திருப்பவர் செந்தமிழ் அரசு கி. சிவகுமார் அவர்கள். பாகம் 5. திருச்சிற்றம்பலம். ராசாங்க சமயம். அரசருடைய கோச்சு வண்டி நாயக்கரை ஏற்றிக்கொண்டு அவருடைய கடற்கரை அரண்மனைக்கு வந்து சேர்ந்தபோது வாசலிலேயே நின்றபடி அவரை வரவேற்று உள்ளே அழைத்து போனார் அரசர். அவர் முகமெல்லாம் மகிழ்வு பரவியிருந்தது. என்னவோ தெரியவில்லை நாயக்கரே, தங்களை பார்க்கின்ற போதெல்லாம் உள்ளத்தில் ஏதோ ஒரு படபடப்பு. தங்களுக்கு உரிய மரியாதையில் முறையாக செய்கிறோமா என்ற பயமும் தொற்றிக்கொள்ளும் என்று கூறியபடி நாயக்கரை அரண்மனை உள்ளே அழைத்துச் சென்றார் பாஸ்கர சேதுபதி. நடுகாலில் பெரிய மரவேலைப்பாடு உடைய ஒரு ஆசனத்தில் அமரும்படி விண்ணப்பித்தார். நாயக்கர் அமர்ந்தவாறே பதில் கூறினார். அரசரை பார்த்து குடிமகன் கூற வேண்டியதை அரசரே கூறினால் எப்படி? உண்மை அது அல்ல. சைவ பேரரசராகிய தங்களின் அன்பு குடிமகன் அடியேன் என்று அரசர் சொன்னவுடன் நாயக்கர் சிரித்தார். ஒரு பணியாளன் தங்க கோப்பைகளில் பழச்சாறு வைத்துவிட்டு போனான். அரசர் தன் கையினாலேயே ஒரு கோப்பையை எடுத்து பணிவுடன் நாயக்கருக்கு தர, நானே எடுத்துக்கொள்வேனே, அரசருக்கு ஏன் சிரமம் என்று நாயக்கர் கூறியதும், தங்களுக்கு எடுத்து தருகிற இந்த பணியாவது நான் செய்யக்கூடாதா என்று கேட்டுவிட்டு தாமும் ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டார். இருவரும் அருந்தி முடித்தபின் பணியாளர் கோப்பைகளை அகற்றினார். நாயக்கர் வினவினார். அரசர் அழைத்த காரணத்தை அறிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். உடனே அரசர், தங்களை சந்திக்க ஒருவர் அங்கே ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார் என்று பக்கத்திலே இருந்த ஒரு அறையை சுட்டி காட்டினார். அரசர் பாஸ்கர சேதுபதி சுட்டிக்காட்டிய அறையை திறந்து கொண்டு அரசரின் காரியதரிசி ஒருவருடன் காவி உடையை நீண்ட அங்கியாக அணிந்து கொண்டு ஒரு இளைஞர் வெளியே வந்தார். தம்முடைய அடிகளை அளப்பது போல் அவர் நிதானமாக நடந்து அரசரையும் நாயக்கரையும் நோக்கி வந்தார். அரசர் ஆசனத்தை விட்டு எழுந்திருக்க நாயக்கரும் எழுந்தார். அரசர் அவர் அருகில் வந்ததும் அறிமுகம் செய்து வைக்க துவங்கினார். ஐயா, இவர்தாம் என்று அரசர் முடிப்பதற்குள், இவர் தெரியும், வேதாந்த துறவி சுவாமி விவேகானந்தர் என்று முடித்தார் நாயக்கர். சற்று வியப்பை காட்டிய அரசர் அவர் பக்கமாக திரும்பி, ப்ளீஸ் மீட் சண்டமாருதம் நாயக்கர் என்று ஆங்கிலத்தில் கூறினார். சுவாமி விவேகானந்தர் அவரை உடனே வணங்கினார். அரசர் விவேகானந்தரை அருகே இருந்த மற்றொரு ஆசனத்தில் அமருமாறு வேண்டினார். ஆனால் சுவாமி விவேகானந்தரோ let him take his seat என்று கூறிவிட்டு நாயக்கரை அமருமாறு பணிந்து வேண்டினார். அவருடைய பண்பை கண்டு வியந்த நாயக்கர் தேங்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறிவிட்டு அமர அரசரும் விவேகானந்தரும் அமர்ந்தார்கள். சுவாமி விவேகானந்தர் பார்வை நாயக்கரை விட்டு நகரவில்லை. அரசர் ஆங்கிலத்தில் நாயக்கரை பற்றி அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நாயக்கரின் சித்தாந்த ஞானம், தெளிவு, துணிவு மற்றும் அவருக்கு மக்களிடையே இருந்த செல்வாக்கு என்று அவரின் பெருமைகளை விரித்து பேசிய போது நாயக்கருக்கே தம்மை பற்றி அரசர் இவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிறாரா என்று வியப்பாக இருந்தது. சுவாமிஜி, எங்கள் நாயக்கர் துணிவு வேறு யாருக்கும் வராது. அவர் வேலை பார்த்த மதராஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அரசர் கூறிய போது சிரித்தபடி தலையை அசைத்தார் விவேகானந்தர். ஒரு சமயம் ஒருவர் தனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்குமாறு விண்ணப்பித்திருந்தார். அந்த மனு இவருக்கு வந்தது. அதற்குரியவர் இவரை வந்து பார்த்தப்ப நாயக்கர், சர்டிஃபிகேட் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். வந்தவர் ஏ அப்படின்னு கேட்டார். உன் பேர் என்னய்யா என்றார் இவர். வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி என்றார். ஏயா, சைவ சமய குருமார்களில் ஒருத்தர் பேரை இப்படி சாதாரணமாக நீ வச்சிட்டா உனக்கு எப்படி கொடுக்கறது? சுந்தரமூர்த்தின்னு வச்சுக்க கூட, அது என்ன சாமி என்று கூறிவிட்டார். வந்தவரோ சண்டை பிடிக்க இவர் மறுக்க அவர் இவரோட மேலதிகாரியை பார்க்க போனார். மேலதிகாரி ஒரு வெள்ளைக்கார துரை. வந்தவருடைய புகாரை கேட்டதும் துரை இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சார். விசாரணை தொடங்கியது. இவருக்கு சான்றிதழ் வழங்க மறுக்கிறீர்களாமே? ஆம். ஏன்? அவருடைய பெயர்தான் காரணம். எனக்கு புரியலை நாயகர்.
சுந்தரமூர்த்தி சுவாமி என்று பெயர் வைத்திருக்கிறார். சோ வாட்? அது நாங்கள் தெய்வமாக வணங்குகின்ற குருவின் பெயர். அதற்காக சான்றிதழ் வழங்க முடியாது என்று சொல்ல முடியுமா? பெயரில்லை என்ன இருக்கிறது? நாயக்கர், அப்படியானால் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று ஒருவர் பெயர் வைத்து கொண்டு வந்தால் அவருக்கு நீங்கள் சான்றிதழ் தருவீர்களா துரை? அதிர்ந்து போனார் துரை என்று அரசர் கூறியதும் வாய் விட்டு சிரித்து விட்டார் விவேகானந்தர். நாயக்கர் தன் இடத்திற்கு திரும்பினார். அந்த நபருக்கு சான்றிதழ் கிடைக்கவே இல்லை தெரியுமா என்று அரசர் கூறி முடித்தார். இதை போன்றது ஒரு கேள்வியை அந்த துரை எதிர்பார்த்திருக்கவே முடியாது என்று சுவாமி விவேகானந்தர் கூறி நாயக்கருக்கு தன் பாராட்டை தெரிவித்தார். விவேகானந்தர் பேசியதெல்லாம் ஆங்கிலத்தில்தான். அரசர் அதை தக்கவாறு மொழிபெயர்த்து தந்தார். அரசர் இப்போது சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். சிறிது இடைவெளி விட்டு பேச ஆரம்பித்தார். 2 சமய பேரறிஞர்களை இங்கே ஒருங்கு காண்பது என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒருவர் இல்லறம் போற்றுகிறவர், மற்றவர் துறவற நெறியில் தூய்மையாக நிற்கிறவர். ஒருவர் பல்வேறு மக்களை நாடு முழுவதும் சந்தித்து அறியாமை போக்குகிறவர், மற்றொருவர் மேலை நாடுகளுக்கும் சென்று இந்திய தத்துவ ஞானத்தை எடுத்துரைத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறவர். இங்கே இருவரையும் ஒருங்கு கூட்ட வேண்டும் என்பது என் சமீப காலத்திய ஒரு பேரவா. இந்த 2 பேரறிஞர்களும் இந்திய தத்துவ ஞானத்தின் முக்கிய துறைகளாக கருதப்படுகின்ற வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் அலசி ஆராய்ந்தவர்கள். தாங்கள் சந்தித்து உரையாடி எந்த நெறியில் எந்த தத்துவங்கள் சிறப்பாக பேசப்பெறுகின்றன, ஏன் ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்தது என்றெல்லாம் விவாதித்தால் எம் போன்றவர்களுக்கு தெளிவு கிட்டும் என்று எண்ணுகிறேன் என்று அரசர் கூறி முடிக்கும் முன் விவேகானந்தர் சிரித்து கொண்டே கூறினார், எங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க முடிவு செய்து விட்டீர்களோ என்று கூறியவுடன் நாயக்கர், அதனால் என்ன, அரசரின் விருப்பத்தை நிறைவேற்றி விடுவோமே என்று ஆர்வமாக கூறினார். பிறகு ஓரளவு ஆங்கிலம்தான் எமக்கு தெரியும். ஆனால் விவேகானந்தருக்கு நுட்பமாக செய்திகளை எப்படி நான் ஆங்கிலத்திலே தெரிவிப்பது என்று கேட்டார். உடனே அரசர், ஐயா நீங்கள் தமிழிலேயே பேசுங்கள், நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன். அதுபோல சுவாமிஜி செய்திகளை உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்வார், நான் தமிழில் கூறுகிறேன் என்று கூறியதும் இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். இப்போது கேள்விகளை யார் முதலில் கேட்பது என்று அரசர் விண்ணப்பித்ததும் விவேகானந்தர், வயதில் பெரியவர் நாயக்கர், அவரே கேட்கட்டும், நான் பதில் சொல்வேன் என்றார். நாயக்கர் ஒப்புக்கொண்டு சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். வரப்போகின்ற ஆபத்தை அறியாது நம்பிக்கையுடன் அவருக்கு பதில் கூறுவதற்கு விவேகானந்தர் ஆயத்தமானார். நாயக்கர் முதல் கேள்வியை கம்பீரமாக கேட்டார். எது அனாதி, வேதங்களா இறைவனா? விவேகானந்தர் உடனே பதில் சொல்ல ஆரம்பித்தார். பல வடமொழி ஸ்லோகங்களை எடுத்து காட்டினார். நிறைவாக வேதங்களே அனாதி என்று முடித்தார். உடனே நாயக்கர், அப்படியானால் வேதங்களை இறைவன் தந்தான் என்ற கூற்று பொய்யா? வேதங்களே அனாதி என்றால் இறைவன் அனாதி இல்லையா? இறைவன் வேதங்களை வழங்கினான் என்பதை ஒப்புக்கொள்ளும் பக்கத்தில் தாங்கள் முதலில் சொன்ன வேதம் அனாதி என்ற கூற்று பொய்யாகுமே என்று கேட்டார். விவேகானந்தர் இப்போது வேறு பல மேற்கோள்களை, வேத வாசகங்களை எடுத்து காட்டி பேசினார். இப்போது அவர் குரல் சற்று உயர்ந்திருந்ததையும் அதில் பொறுமை குறைந்து வருவதையும் அதில் தொனித்த கோபத்தையும் கவனிக்க அரசரும் நாயக்கரும் தவறவில்லை. நாயக்கர் பேசிக்கொண்டிருந்த விவேகானந்தரை இடைமறித்தார். தாங்கள் கூறும் எடுத்துக்காட்டுகள் பயன் தரா. ஏனென்றால் தத்துவ ஞானத்தில் எதை நிரூபிக்க வேண்டுமோ அதையே எடுத்துக்காட்டாக கூறுவது பிழையாகும். ஆகவே தாங்கள் வேதமே அனாதி அல்லது இறைவனே அனாதி என்ற 2 பதில்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் 2 அனாதிகள் இருக்க வாய்ப்பு இல்லை என்றார். மௌனமானார் சுவாமி விவேகானந்தர். சிறிது நேரத்திற்கு பின் அரசர் நாயக்கரை, நீங்கள் அடுத்த கேள்வியை கேளுங்கள் என்றபடி விவேகானந்தரை நோக்கி, கேட்கலாமா என்று வினவ தலையை மட்டும் அசைத்தார் அவர். நாயக்கர் 2வது கேள்வியை வைத்தார். உலகில் உண்மை பொருள்கள் எத்தனை, ஒன்றா அல்லது அதற்கு மேலா? சுவாமி விவேகானந்தர் மெதுவாக கூறினார், பிரம்மம் ஒன்றே உண்மை பொருள். அப்படி என்றால் உயிர், உலகம் இவை என்ன? இவை பிரம்மமே என்றால் துன்பப்படுவனவும் நிலையற்ற அறிவற்ற பொருள்களும் பிரம்மத்தின் அங்கங்களா என்று கேட்டார்.
ஏற்கனவே முதற் கேள்வியில் பதில் இருக்க முடியாது மௌனம் சாதித்த விவேகானந்தர் இந்த கேள்விக்கும் பல பல பதில்களை கூறினார். ஆனால் அவை ஒவ்வொன்றிற்கும் நாயக்கர் கேட்ட துணை கேள்விகளுக்கு சரியான பதில் தர முடியவில்லை விவேகானந்தரால். அரசர் மீண்டும் நாயக்கரை மூன்றாவது கேள்வியை கேட்குமாறு வேண்டிக் கொள்ள நாயக்கர் தன் மூன்றாவது கேள்வியை கேட்டார். மாயை எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறது, மாயையால் பிரம்மம் தன்னையே உணராமல் மயங்கி துன்புறுகிறது என்று கூறினீர்கள். என் கேள்வி இதுதான், வலிமை மிக்கது எது, மாயையா பிரம்மமா என்று கேட்டு நிறுத்தினார் நாயக்கர். இப்போது அரசர் ஆவலாக விவேகானந்தர் முகத்தை நோக்கினார். விவேகானந்தர் என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பது போல் தெரிந்தது. என்ன பதில் சொன்னாலும் நிச்சயமாக இவர் அதை உடைத்தெறிவார் என்று எண்ணியது போல் முகத்தில் சற்று கலவரமும் தெரிந்தது. அரசர் முன்னிலையில் நாயக்கரும் விவேகானந்தரும் தாம் இதுவரை உணர்ந்த சமய உண்மைகளை பகிர்ந்து கொள்வதில் தயக்கம் காட்டாது வெளிப்படுத்தினர். ஆனாலும் நடுநிலையில் நின்ற அரசரோ எந்தவிதமான உணர்வையும் வெளிக்காட்டாது இருந்தார். தமக்கென்ற ஒரு கொள்கையை உடையவராக இருப்பினும் அரசர் மற்ற சமய கொள்கைகளுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் அளித்து வந்தார் என்பதை நாடறியும். இங்கே நாயக்கர் கேட்ட கேள்விகளுக்கு விவேகானந்தர் பதில்களை தந்த போதிலும் அவை நிறைவான பதில்களாக இல்லை என்பதை சுவாமி விவேகானந்தரே உணர்ந்தார் போல் தெரிந்தது. ஏனெனில் அத்வைத வேதாந்தம் தத்துவ ரீதியான பல கேள்விகளுக்கு விடை தர முயலாமற் போவதுடன் அவை அனிர்வசனீயம் என்று கூறிவிடுகிறது. அதாவது அவை வசனங்களால் விளக்கப்பட முடியாதவை, நம் சிற்றறிவுக்கு எட்டாதவை என்றும் கூறிவிடுகிறது. எனவே இவ்வாறாகத்தான் இறுதி பதிலாக விவேகானந்தராலும் தர முடிந்தது. அங்கே ஒரு இறுக்கமான சூழ்நிலையும் அமைதியும் நிலவுவதை உணர்ந்த அரசர் அதற்கு மாற்று செய்ய எண்ணினார். ஷால் வி ஹாவ் சம் ஜூஸ் சுவாமிஜி என்று கேட்க அவரும் சம்மதித்தார். நாயக்கர் பக்கம் அரசர் திரும்பியதும் நாயக்கர் கம்பீரமாக லெட் மீ ஆல்சோ ஹேவ் என்று கூறினார். பழரசம் வந்ததும் அவர்கள் பருகினார்கள். அரசர் பருகிக்கொண்டே பேச ஆரம்பித்தார். சுவாமிஜி, தாங்கள் பேசிய பல கருத்துக்கள் வேதசாரமான பிரம்மசூத்திரம் என வேத கருத்துக்களை ஒற்றுமைப்படுத்த எழுந்த நூலில் உள்ளவை. மேலும் உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதகால இறுதியில் வந்தவற்றில் காணப்பெறும் சில செய்திகளும் உள்ளன. பிரம்மசூத்திரத்தை விளக்க வந்த பெரியவர்களே தம்முள் மாறுபட்டு பல செய்திகளை சொல்லி போயிருக்கிறார்கள். ஆனால் மேற்குறிப்பிட்ட நூல்களில் தங்களுக்கு எவ்வளவு பயிற்சியோ அதே அளவு அந்த நூல்களில் எங்கள் நாயக்கருக்கும் உண்டு. ஆகையால் தாங்கள் குறிப்பிட்ட செய்திகள் எல்லாம் எங்கே எவ்வாறு விளக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் தெளிவாக அறிவார். ஆனால் இத்தத்துவங்களை எல்லாம் கடந்தும் இத்தத்துவங்களினால் விளக்கப்பட முடியாதவற்றை தத்துவ ரீதியாக விளக்கவும் வந்த சைவ சித்தாந்தமும் எங்கள் நாயக்கருக்கு அத்துப்படி. ஆனால் சுவாமிஜிக்கு அக்கருத்துக்களை தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பே கிடைத்திருக்காது என்று கூறியதும் தம் பழரசத்தை குடித்து முடித்த விவேகானந்தர் கைகளால் சைகை செய்தபடி, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. சைவ சித்தாந்தம் என்று நீங்கள் சொல்கின்ற ஒரு கொள்கை இந்திய தத்துவ ஞானத்திலும் உண்டு என்ற உண்மை இப்பொழுதுதான் நாம் அறிகிறோம் என்று கூறினார். உடனே அரசர், நாயக்கர் மட்டுமென்ன, ஒரு காலத்தில் சுத்த வேதாந்தி தான். ஆனால் இன்றோ அவர் செல்கிற இடமெல்லாம் நந்திக்கொடிதான் உயரப் பறக்கிறது. உடனே சுவாமிஜியும், ஓ, சிவபெருமான் காளை கொடியை குறிப்பிடுகின்றீர்களா என்று கேட்க சிரித்தார்கள் அரசரும் நாயக்கரும். நாயக்கர் பருகிய கிளாஸை மேஜை மேல் வைத்த பிறகு இனி என்ன என்று அரசரை பார்க்க அரசர் விவேகானந்தரை நோக்கி, சுவாமிஜி, நீங்கள் இப்போது நாயக்கரை கேட்கலாம் என்றார். சுவாமிஜி சிரித்தார். புதிதாக என்ன கேள்விகள் வேண்டி இருக்கிறது? நாயகர் என்னிடம் கேட்ட கேள்விகளையே நான் அவரிடம் கேட்கிறேன், அவற்றிற்கு பதில் கூறட்டும் என்றார். நாயக்கர் தாமதியாது ஆமோதித்தார். சுவாமிஜியின் அற்புதமான பதில் அவர் புத்தி கூர்மையை வியக்கின்றேன். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் சைவ சித்தாந்தத்தில் தெளிவாகவே இருக்கின்றன. அவற்றை யாம் கூறுவோம். நான் மூன்றாவது கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். மாயையை பற்றி வேதாந்தம் கூறுவது விசித்திரமானது. இந்த உலகம் ஒரு பொய்த் தோற்றம், கயிறு பாம்பாக தெரிவது போல பிரமமே உலகமாய் தெரிகிறது என்று கூறுகிறது. இல்லையா சுவாமிஜி? சுவாமிஜி தலையை அசைத்தார். சங்கரரின் இந்த வாதம் விவர்த்தவாதம் எனப்படுகிறது. இதில் நமக்கேழு மையங்கள். கயிறு ஒருவனுக்கு பாம்பாக தெரிகிறது என்றால் அவனுக்கு கயிறு என்ற பொருளும் தெரிந்திருக்க வேண்டும்,
பாம்பு என்ற உயிரும் தெரிந்திருக்க வேண்டும். இதில் இரண்டுமே உள்பொருள்கள்தான். அவனுக்குத்தான் விபரீதமாக தெரிந்திருக்கிறதே தவிர இரண்டு பொருள்களும் உள்ள பொருள்கள்தான். இதேபோல் பிரம்மமே உலகமாக தெரிகிறது எனில் பிரம்மமும் உள்பொருள், உலகமும் உள்பொருள், இவன் இரண்டு ஞானமும் உடையவன் என்று தெரிகிறது. ஆக மாயை இல்லாத பொருள் அல்ல. மாயை மிகப்பெரிய சக்தி. அது சிவனின் பரிக்கிரக சக்தி எனப்பெறும். அதாவது கட்டுக்குள் இருக்கும் சக்தி, சடசக்தி. அறிவற்ற அச்சக்தியை இயக்குகிறவன் அவன். அவனுடைய கட்டில் இருக்கும் அம்மாயை அவனை பந்திக்காது. பாம்பின் பல்லில் விடமுண்டு. அவ்விடம் பாம்பின் பரிக்கிரக சக்தி. வேண்டும்போது பயன்படுத்தலாம். ஆனால் பாம்போ எந்த விதத்தாலும் தன் விடத்தால் பாதிக்கப்பட மாட்டாது. இந்த மாயை என்னும் சடசக்தியை கொண்டேதான் இறைவன் உலகை தந்தான். சடசக்தியினின்றும் சடப்பொருள்கள் தோன்றும் என்ற தத்துவத்திற்கு இணங்க இஃது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியதே. ஏனெனில் அறிவுமயமான இறைவனிடமிருந்து அறிவற்ற சட உலகம் தோன்ற வாய்ப்பில்லை என்று கூறி நிறுத்தினார் நாயக்கர். அரசர் உடனே விவேகானந்தரிடம், உங்களுக்கு திருப்தி தருகிறதா இந்த பதில் என்று கேட்க, ஓரளவு சரியாக இருக்கும் போல் தெரிகிறது என்று கூறிவிட்டு, நான் மற்ற விளக்கங்களையும் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்று தன் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். அரசர் முகம் மகிழ்ச்சியால் ஒளிபெற்றது. நாயக்கர் தனிச்சிறப்பே அதுதான். புரியாத சித்தாந்தத்தையும் புரியும்படி பேசுவார். அதனால்தான் அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் நிறைய பேர் கூடுகிறார்கள். மற்றவர்களுக்கு புரியாமல் பேசுறது தான் பாண்டித்தியம் என்று நினைக்கின்ற காலகட்டத்திலே நம்ம நாயக்கர் மற்றவர்களுக்கு புரியும்படியாக பேசுகிறவன் தான் பண்டிதன் என்று அடிக்கடி சொல்வார். ஒரு தடவை பண்டிதரை பற்றி அவர் என்கிட்ட சொன்ன ஒரு பழமொழி விளக்கத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றபடி நாயக்கர் பக்கம் திரும்ப புரிந்து கொண்டவர் போல் நாயக்கர் சிரித்தபடி, சொல்லுங்கள் அரசே, நீங்க பேசுறதுக்கு யார் உத்தரவை எதிர்பார்க்கணும் என்றார். அரசர் தொடர்ந்தார், தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, கண்டதை கற்க பண்டிதனாவான் என்பதற்கு கண்ட நூல்களை படித்தவன் பண்டிதனாவான் என்று பொருள் பண்ணினோம். ஆனால் நாயக்கர் தான் சரியான விளக்கம் சொன்னார். கண்டதை என்றால் அனுபவ ஞானிகள் நூல்களில் அவர்கள் அனுபவமாக கண்டதை கற்க பண்டிதனாவார் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பார். உடனே சுவாமிஜி, அது உண்மைதான், படித்து அனுபவம் இல்லாதவனை படிப்பாளி என்போம் நாங்கள் என்றார். பின் அரசர் நாயக்கரை நோக்கினார். தாம் சரியாக சொல்லி இருக்கிறோமா என்பதற்கான அங்கீகாரம் எதிர்பார்த்த நோக்கு அது. தலையை ஆட்டி ஆமோதித்தார் நாயக்கர். அரசர் சொன்னார், நாயக்கரே, நீங்கள் தொடரலாம். நாயக்கர் தொடர்ந்தார். பிரம்மமே உலகமாக தெரிகிறது என்ற முடிவில் இருந்த சிக்கல்களை நான் தெரிவித்தேன். இப்போது பிரம்மமே உயிராக தெரிகிறது என்ற தங்கள் கொள்கையில் இருக்கும் சிக்கல்களே நான் எடுத்துக்கொள்வது. பிரம்மமே அவித்தையால் கட்டுண்டு ஆன்மாவாக மாறியுள்ளது என்று கூறி வருகின்ற நீங்கள், உலக வாழ்வு முடிந்ததும் ஆன்மா பிரம்மமாகிவிடும் என்றும் தன் ஆன்மீக வாழ்வின் பயன் அது என்றும் கூறியிருக்கிறீர்கள். இதில் இருக்கும் சிக்கல்கள், கடவுளிடமிருந்து நாம் வந்தோம் என்றால் கடவுளின் குணங்கள் நமக்கு இருக்க வேண்டுமே, இதுவாவது பரவாயில்லை. நமக்கு இருக்கின்ற குற்றங்களும் கடவுளிடமிருந்து நமக்கு வந்தவையாகிவிடுமே. குற்றமற்ற கடவுள், குற்றம் நிறைந்த உயிர்கள் இரண்டும் ஒரே பொருளா, வேறு வேறு பொருளா? உயிர்கள் எல்லாம் கடவுள் இல்லை, கடவுள் இல்லாமல் உயிர்களும் இல்லை. அதாவது உயிர்கள் தம் குற்றங்களை நீக்கிக் கொள்ள குற்றமே இல்லாத சிவத்தை பெருந்துணையாக எடுத்துக்கொள்கிறது. அதற்கு சிவத்தினுடைய பெருங்கருணைதான் காரணம். ஏனென்றால் உயிரிடமிருந்து பெற வேண்டியது என்று சிவனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் சிவனோ உயிர்களை உய்விக்க பெருமுயற்சி கொள்கின்றான். இதற்கு காரணம் அவன் பெரும் கருணை. அவன் இல்லாமல் எந்த உயிருக்கும் இயக்கவில்லை. அதனால்தான் எங்கள் மணிவாசகர் அவனை ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்றார். இறைந்து நீக்கவர விரவி கிடப்பவனை இறைவன் என்று பெயர் பெறுகின்றான். பிரமமும் உயிரும் வேறு வேறு பொருள் என்பதற்கு இன்னொரு விளக்கமும் தர முடியும் என்று கூறி நிறுத்த, அரசர், சொல்லுங்கள் நாயக்கரே என்று ஆர்வமாக கூற, சுவாமி விவேகானந்தரோ, ஐ எம் ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட், அரசரைப் போலவே நானும் ஆர்வமுடையவனாக இருக்கிறேன் என்றார். நாயக்கர் தொடர்ந்தார். வேதாந்தமும் சித்தாந்தமும் மிக பல முரண்பாடுகளை கொண்டிருந்த போதிலும் வேதாந்த சித்தாந்த சமரசத்தை பற்றி பல அறிஞர்கள் தமிழகத்திலும் பேசியிருக்கிறார்கள்.
தாயுமானவர் கூட வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தகச் சித்தர்கணமே என்கின்றார். கொள்கை அளவில் பல்வேறு முரண்பாடுகளை கொண்ட இந்த இரண்டும் எங்கே சமரசம் பெறுகிறது? ஒரே ஒரு இடத்தில், ஆன்மா ஆனந்தப்படுகின்ற அனுபவத்தில். இந்த ஆன்மானந்த அனுபவ ஞானமே வேதாந்தம் என்று காரண இடுகுறிப் பெயராக வழங்கப் பெற்றிருக்கின்றது. இந்த அனுபவத்தை எங்கள் தாய்மானவர் சிவானுபூதி என்கின்றார். சரி, இந்த அனுபவம், அதாவது உயிர்க்கு ஆனந்த அனுபவம் எப்படி நிகழ்கிறது என்று கேட்டு நிறுத்தினார் நாயக்கர். ஏதோ மர்ம நாவலை படித்து வந்தவர் கையில் இருந்த புத்தகத்தை திடீரென யாரோ பறித்தது போல் இருந்தது அரசருக்கும் சுவாமிஜிக்கும். சற்று இடைவெளிக்கு பின் நாயக்கர் தொடர்ந்தார். ஒரு கதை சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய முனிவர் இருந்தார். எல்லா விதமான ஆற்றல்களும் உடையவர் அவர். அவரிடம் ஒருவன் தொண்டு செய்து வந்தான். ஒரு நாள் அவன் தொண்டில் மிகவும் மகிழ்ந்த முனிவர் கேட்டார், உனக்கு என்ன ரொம்ப பிடித்தமானது என்று. உடனே அவன், சாமி, பாதாம் அல்வானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி என்றான். அவ்வளவுதானே, ஏதோ என்று முனிவர் மந்திரங்களை சொல்ல அவனே முழுவதும் பாதாம் அல்வா ஆகிவிட்டான். சரி, இப்போது யார் பாதாம் அல்வாவை சாப்பிடுவது? உயிர் பிரம்மமாவது அப்படித்தான். ஆனந்தம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உயிர் பிரம்மமானால் ஆனந்தம் அனுபவிப்பது எது? பிரமம் ஆனந்தப்படுத்துகின்ற பொருளே அல்லாது ஆனந்தப்படுகின்ற பொருள் அல்ல. சுருக்கமாக ஆனந்தம் நிகழ்கின்றது என்றால் தருபவர் பெறுபவர் என இருவரின்றி எப்படி நிகழும்? ஆனந்தத்தை வற்றாது வாரி வாரி வழங்குகின்ற பொருள் சிவம். ஆனந்தத்தை வரையிலாது அனுபவிப்பது உயிர். இந்த இரண்டும் வேறு வேறு என்றாலும் ஆனந்த அனுபவத்தில் அத்துவிதமாகின்றன. அனுபவ நிலையில் நிகழும் இந்த அத்துவிதமே சுத்தாத்துவிதம் என்று கூறி நிறுத்தினார் நாயக்கர். சுவாமி விவேகானந்தர் நாயக்கர் பேசுவனவற்றை நேரடியாக புரிந்து கொள்ளாமற் போனாலும் நாயக்கரின் கம்பீரமான துணி, பேச்சிலே இருந்த இசை ஒழுங்கு, அழுத்தமான முகபாவங்கள் இவற்றை கூர்ந்து கவனித்து வியந்து போனார். தம் ஆன்மீக வாழ்வில் ஏதோ ஒரு இன்றியமையாத இடத்தை தொட்டது போல அவருக்கு உணர்வு வந்தது. துறவிகள் முன்பு பொய்மை வேடம் கட்ட முடியாது. எனவே சுவாமிஜி நாயக்கரிடம் இருந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தார். சொல்லப்போனால் சைவ சித்தாந்தத்தை காட்டிலும் நாயக்கரே அவரை மிகவும் கவர்ந்தார் என்றுதான் கூற வேண்டும். சுவாமிஜியின் முகபாவங்களை கூர்ந்து கவனித்து வந்த அரசரும் இவற்றை கவனிக்க தவறவில்லை. நாயக்கர் தம் விளக்கங்களை கூறி வந்தபோது எந்தவித இடையீடும் செய்யாத சுவாமிஜியின் பண்பாட்டை பெரிதும் வியந்தார் அரசர். அரசர் மட்டுமல்ல, நாயக்கரும் கூட. அதனால்தான் சுவாமிஜியிடம் கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்விக்கான விளக்கங்களை நிறைவு செய்தபோது நாயக்கர் இவ்வாறு நிறைவு செய்தார். சுத்தாத்துவிதம் என்பதற்கு அடியேன் விளக்கங்களை ஓரளவுதான் கூறியிருக்கிறேன், ஆனாலும் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்று மகிழ்கின்றேன். அதே சமயத்தில் மற்றொன்றும் இங்கே எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று கூறி நாயக்கர் நிறுத்தியதும் அரசரும் சுவாமிஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நாயக்கர் எதை குறித்து சொல்கின்றார் என்று அவர்களுக்கு புதிராக இருந்தது. அதனால் நாயக்கரே தொடர்ந்தார். நான் விளக்கிக் கொண்டு வருகின்ற பொழுது கூர்ந்து கவனித்து வந்ததோடு எவ்வித குறுக்கீடும் செய்யாத சுவாமிஜியின் மிகப்பெரிய பண்பாட்டை கண்டு வியந்து மகிழ்ந்தேன். ஏனென்றால் எங்கள் ஊர் பக்கங்களில் இது காண முடியாத அற்புதம் என்று கூறியதும் அரசர், நான் நினைத்ததையே நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்று சிரித்தபடி சுவாமிஜிக்கு இன்னும் புதிர் விளங்காததால் நாயக்கர் கூறியதை ஆங்கிலத்தில் கூறினார் பாஸ்கர சேதுபதி. சுவாமிஜியின் முகம் செந்தாமரை மலர் போல் மலர்ந்தது. நன்றி என்று கூறினார். பின் கேட்டார், வாட் இஸ் தி லிட்டரல் மீனிங் ஆஃப் சுத்தாத்வைதம்? அதென்ன சுத்தாத்விதம்? சுத்தம் என்றால் என்ன? எப்படி அத்துவிதத்தோடு பொருந்துகிறது என்று சுவாமிஜி கேள்விகளை அடுக்கினார். நாயக்கர் பக்கம் திரும்பிய அரசர், நாயக்கரே, தாங்கள் விளக்க வேண்டும் என்று கூற நாயக்கர் தொடர்ந்தார். அத்துவித கொள்கைகள் பல பிரம்மசூத்திரத்திலிருந்து பிறந்தன என்று கூறினேன். சங்கராத்விதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்றெல்லாம் வந்த தத்துவங்களை திரட்டி பார்க்கிற போது அதில் உள்ள குறைகளை நீக்கி நிற்பது சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையாம் சுத்தாத்விதம். நான் சுத்தத்திற்கு வருவதற்கு முன் அத்துவிதத்தில் இருக்கும் அகரத்திற்கு வர வேண்டும். துவிதம் என்றால் இரண்டு என்று பொருள்படும் என்பது எல்லோருக்கும் ஏகமனதாக ஒப்புக்கொண்ட செய்தி. ஆனால் அதுவிதம் என்பதற்கு பொருள் காண்பதில்தான் சிக்கல் உருவாயிற்று. ஏனென்றால்
அகரம் இடம் நோக்கி 3 பொருளை தரும். முதலில் கூறினால் அகரம் எதிர்மறை பொருளில் வருவது. உலகர் அறிந்த ஒன்று நீதி, அநீதி, நியாயம், அநியாயம் இப்படி கூறலாம். ஆ என்பது எதிர்மறை பொருளில் வருவது. இனி அகரம் இன்மை பொருளில் வருவதும் நாம் அறிந்ததே. அமலன் என்கிற சொல்லில் அகரம் மலம் இன்மையை குறித்தது. இனிதான் சிக்கல். இந்த 2 பொருள்களை தவிர அகரம் வேறு ஒரு பொருளிலும் வருகிறது. அதை அண்மை பொருள் என்றார்கள். அதாவது இருந்தும் இல்லை என்று அது பொருள்படும். இதற்கு உலக வழக்கில் இருந்து ஒன்றை கூற முடியும். அதைத்தான் எல்லோரும் கூறி வருகிறார்கள். பிராமண குலத்தில் பிறந்தும் அக்குலத்திற்குரிய ஒழுக்கங்களை கடைப்பிடிக்காத ஒருவர் பிராமணராக இருந்தும் அப்பிராமணர்தான். அதாவது இங்கே அகரம் அவர் குலத்தால் பிராமணராக இருந்தும் நடை ஒழுக்கத்தில் அப்பிராமணராக கூறப்படுவார். இதுதான் இருந்தும் இல்லை என்பதாம். இனி துவிதம் என்ற சொல்லோடு அகரத்தை கூட்டி மேலே சொல்லப்பெற்ற 3 பொருள்களையும் பெறுவதற்கு முன்பு மிக இன்றியமையாத ஒரு விதியை நாம் சிந்திக்க வேண்டும் என்று கூறி நாயக்கர் நிறுத்தினார். அரசர் உடனே ஒரு தம்ளரில் நீர் நிரப்பி தந்தார். அரசரின் கனிவை பார்த்து இருவரும் பயந்தனர். சமயச் சான்றோர்கள்வால் அரசன் காட்டுகின்ற பரிவு நாட்டின் வளத்திற்கு இடுகின்ற வித்து. திருமந்திரமும் ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றது. ஒரு அரசனானவன் தான் எச்சமயத்தை சார்ந்தவனாக இருப்பினும் தம் நாட்டில் உள்ள பல சமயத்திற்குரியவர் ஒடுக்கங்களில் நிற்கிறார்களா என்று ஆய்ந்து பார்த்து நிற்கச் செய்வதும் தவறியோரை தண்டித்தும் வர வேண்டும் என்பதுதான். நன்றி கலந்த பார்வையுடன் நீரை பெற்று பருகிய நாயக்கர் கம்பீரமாக தொடர்ந்தார். எதிர்மறை, இன்மை, அண்மை என 3 விதமாக பொருள் தருகின்ற அகரம் எண் பெயர்களின் முன்னால் வருமானால் அண்மை பொருளில் மட்டுமே வரும். எதிர்மறை அல்லது இன்மை பொருளில் வராது. இங்கே துவிதம் என்பது 2 என்கிற எண்ணு பெயர். இதன் முன் அகரம் வருமானால் அது அண்மை பொருளில் மட்டுமே வரும். ஆக இங்கே அகரம் கூற வருகிற அத்துவிதம் 2 இருந்தும் இல்லை என்கின்ற பொருளை தந்து 2 பொருள்கள் 2ஆக இல்லாமல் ஒன்றாக இருப்பதை குறிக்கிறது. ஒன்றாக இருந்தாலும் அது கலப்பில் ஒருமையே தவிர தன்மையில் வேறு வேறாகவே இருக்கும். ஆகவே அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஈசரும் உயிரும் தன்மையால் வேறாகவும் கலப்பால் ஒன்றாகவும் இருக்கின்றனர் என்ற பொருளே சிறப்பு என்று கூறி நிறுத்தினார் நாயக்கர். உடனே விவேகானந்தர், அப்படியானால் இது மலரும் மனமும் போல என்று கூறலாமா என, இல்லை, அது குணகுணி சம்பந்தம், சுத்தாத்விதம் அல்ல என்றார். உடனே சுவாமிஜி, அப்படியானால் பாலும் நீரும் போல எனலாமா என்று கேட்க, அல்ல, நீர் பாலின் தன்மையை நீர்த்து போக செய்துவிடும். மீண்டும் விடாமல் சுவாமிஜி கேட்டார், அப்படியானால் கை விரல்களைப் போலத்தான் இந்த ஆன்மாவும் சிவமும் நிற்கும் என்று சொல்லலாமா? அல்ல, அது சயோக சம்பந்தம், கலப்பு அங்கே இல்லை, ஒரு புடை இணைப்பு மட்டுமே உண்டு என்று கூற மீண்டும் சுவாமிஜி கேட்டார், தலைவனும் தலைவியும் போல என்று கூறலாமா என்று கேட்க நாயக்கர், அதுவும் அல்ல. ஏனென்றால் தலைவன் தலைவியிடம் பெறுகிற இன்பம் போல தலைவியும் தலைவனிடம் இன்பம் பெறுகிறாள். இங்கே உயிரிடமிருந்து ஈசன் பெறுவது ஏதுமில்லையே என்று கூற உடனே சுவாமிஜி, ஒருவேளை விறகும் நெருப்பும் போல இந்த ஆன்மாவும் சிவமும் இருக்கிறது என்று கூறலாமா என்று கேட்க நாயக்கர் அதையும் மறுத்து, நெருப்பு வெளிப்படுகிற பொழுது விறகு இல்லாமல் போகிறது, அப்படி சிவமானது வெளிப்படுகிற பொழுது ஆன்மா இல்லை என்று ஆகி போய்விடுமே, அதுவும் அல்ல என்று கூற சுவாமிஜி நாயக்கரின் பதில்களால் அயர்ந்து போனார். அப்படியானால் சிவமும் உயிரும் ஒன்றாக ஆகப்போவதை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டார். சுவாமிஜி, இங்கேதான் ஒரு இன்றியமையாத செய்தி. சிவமும் உயிரும் ஒன்றாக எதிர்காலத்தில் ஆகப்போவதில்லை. அவை இப்போதே அப்படித்தான் இருக்கின்றன. அறிவு, அதுவும் அறிவித்தால் அறியும் அறிவு மட்டுமே உள்ள ஆன்மாவிற்கு இந்த உடலை இயக்க ஆற்றல் ஏது? அதனால் தனியாக அவ்வாறு அந்த உயிர் உடலை இயக்க முடியுமோ? எனவே சிவம் உயிருடன் இப்போதே அத்துவிதத்தில் தான் இருக்கிறது. ஆக முத்தியில் சிவமும் உயிரும் எப்படி இருக்கும் என்றால், இப்போது உயிரும் சிவமும் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான். இப்போது சிவம் மறைந்து
உயிர் இயக்கம் மட்டுமே தெரிந்து செய்வன எல்லாம் உயிரே செய்வன போல் நிகழ்ந்து சிவம் இருந்தும் இல்லாமல் உயிராகவே இருக்கிறது. அதுபோல் உயிர் தன் அறியாமை குற்றம் நீங்கிய போது ஆன்மா இருந்தும் இல்லாமல் சிவமாகவே இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும். எனவே முத்தியில் சிவமும் உயிரும் எப்படி இணைந்திருக்கும் என்பதற்கு உவமை காட்ட வேண்டுமானால் இப்போது சகலத்தில் இணைந்திருப்பதை புரிந்து கொள்வதுதான் என்று எங்கள் மெய்ஞான விளக்காம் மெய்கண்ட தேவநாயனார் அவனே தானே ஆகிய அந்நெறி என்று தம் சூத்திரத்தில் கூறி எங்களுக்கு போதித்திருக்கிறார் என்று கூறி ஓர் இடைவெளி விட்டார் நாயக்கர். அங்கே சற்று நேரம் ஒரு மௌனம் நிலவியது. பின் சுவாமிஜி சிரித்து கொண்டே சொன்னார், நாயக்கரின் விஞ்ஞான விரிவைக் கண்டு நான் வியந்து போகிறேன். சிகாகோவில் நான் பேசியதை கேட்டு உலகம் வியந்திருக்கிறது. ஆனால் என் செய்திகள் நாயக்கர் இப்போது கூறிய செய்திகளில் 100ல் 1 பங்கு கூட இல்லை. நான் பேசிய சிகாகோவில் நாயக்கரை நிறுத்தி நினைத்து பார்க்கிறேன். அம்மக்கள் வியப்பு இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்கும் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்றதும் தன்னை மறந்த அரசர் கைதட்டி வெல் செட் வெல் என்று ஆரவாரித்தார். நாயக்கர் முகத்தில் யாரும் ஏன் அரசரும் கூட இதுவரை கவனித்தறியாத ஒரு நாணம் பரவியது. பின் நாயக்கர் மெலிந்த குரலில் கூறினார், இப்போது நீங்கள் கூறிய பாராட்டுக்களுக்கு உண்மையிலேயே உரித்தானவன் நான் அல்ல, எம் சமய குருமார்களும் சந்தான குருமார்களுமே. அவர்கள் எமக்கு தந்த தமிழ்ச்சொத்தே நான் உலகிற்கு இப்பொழுது தங்களுக்கும் விநியோகம் செய்து கொண்டிருப்பது. இந்த ஞானச்சொத்தை உலகிற்கு வழங்கிய போது எம் மெய்ஞான சிவமாம் தெய்கண்ட தேவநாயனாருக்கு வயது 2.5. அது தோற்றுவித்து தொடங்கியது இந்த சித்தாந்த பரம்பரை. தம் தந்தையின் ஞானகுரு தமக்கு பிரதம சீடராக ஆன வரலாறு உலகில் எங்கும் காணப்பெறாத அதிசயம். சிவஞான போதம் உணர்ந்த பிறகோ சிவமே எங்கும் காணப்பெறுகின்ற அதிசயம் என்று உணர்ச்சி பூர்வமாக விளக்கினார் நாயக்கர். உடனே சுவாமிஜி, ஆனால் நீங்கள் இன்னும் என் கேள்விக்கு முழுமையாக பதில் கூறவில்லை என்று கூற, நாயக்கர் நினைவிருக்கிறது சுவாமிஜி, சுத்தம் என்று ஏன் அடைமொழியாக அத்துவிதத்திற்கு வழங்கப்பட்டது என்பதுதானே என்றவுடன் ஒண்டர்ஃபுல் என்றார்கள் அரசரும் சுவாமிஜியும் ஒரே நேரத்தில். நாயக்கர் சிரித்தபடி சொன்னார், விட்ட இடம் தொடங்கிய இடம் இவையெல்லாம் எப்போதும் கவனத்தில் ஒரு விரிவுரையாளனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் கடல் காக்கா கதைதான் என்றார். இதையும் மொழிபெயர்த்த அரசர் டக்கென்று நாயக்கர் பக்கம் திரும்பி அதென்ன கடல் காக்கா என்று கேட்டார். சுவாமிஜி அரசரிடம், ஓ, உங்களுக்கும் அது தெரியாதா? நானே கேட்க வேண்டும் என்று இருந்தேன், நீங்களே கேட்டு விட்டீர்கள் என்று கூறிவிட்டு, மிஸ்டர் நாயக்கர், வாட் இஸ் தட் க்ரோ ஸ்டோரி என்று நாயக்கர் பக்கம் திரும்பி கேட்டார். நாயக்கர் சிரித்தபடி சொல்லத் தொடங்கினார். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சில நிகழ்வுகள் பல சமயங்களில் சமுதாயத்தின் பகிரங்க பார்வைக்கு வராமலேயே போய்விடுவது உண்டு. பிற்காலத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததா என்ன என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு அந்நிகழ்வுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விடுகின்றன. அதற்கான காரணங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது வியப்பான சில உண்மைகளும் வெளிப்படுகின்றன. உலகம் முழுமையும் கணக்கில் எடுக்கின்ற பொழுது கணிசமான தமிழ்ச் செய்வர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோருக்கு சைவ பாரம்பரியம் தெரிவதில்லை என்று வருத்தத்திற்குரிய செய்தி. சைவம் என்பது சாதியோ மதமோ அன்று, அது ஒரு வாழ்வியல் நெறி என்பதும் அவர்களுக்கு பிடிபடுவதில்லை. எச்சமயத்தை சார்ந்தவரும் எம்மதத்தை சார்ந்தவரும் சைவராக இருக்கலாம். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்பதுதான் அடிப்படை கொள்கை. திருவாசகத்தில் மனதை பறிகொடுத்த பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் சைவர்களே. அந்த மாலை நேரத்தில் மதராஸ் பட்டணத்தில் கீழ்கடல் ஆர்ப்பரித்து அலைகளால் கரையை தழுவிக்கொண்டிருந்த போது சரித்திரத்தின் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட தகுந்த ஒரு சந்திப்பு ஆரவாரமில்லாது அக்கடலை ஒட்டி அமைந்திருந்த ராமநாதபுர சமஸ்தானத்திற்கு சொந்தமான ஒரு பங்களாவில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சைவ சமயமே சமயம் என்பதை ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சாதாரண மக்களுடன் கலந்து மகிழ்ந்து தமிழக எல்லையை கூட தாண்டி எறியாத ஒரு அற்புத சிவஞானி நிறுவிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அந்த சந்திப்பின் அடையாளங்கள் எங்கே போயின? ஏன் இந்த சைவர்க்கு எப்போதும் இந்த கவனக்குறைவு? எனக்கு ஓரளவு புரிகிறது.
தன் பெருமை தானறியா தன்மையன் என்று சிவனைச் சொன்ன பிறகு அவனை சார்ந்தவரும் தன் பெருமை தானறியா தன்மையிலாக இருப்பதில் என்ன வியப்பு? தலைவர் எவ்வழி தொண்டர் அவ்வழிதானே. சரி, வாருங்கள், நாம் செய்திக்கு வருவோம். அரசரும் சுவாமிஜியும் நாயக்கரிடமிருந்து காகத்தின் கதை பற்றி தெரிந்து கொள்ள மிக்க ஆர்வம் காட்டினார்கள். நாயக்கர் சற்று புன்னகைத்தபடி தொடர்ந்தார். இதன் அடுத்த பகுதி வருகின்ற புதன் இரவு 10 மணிக்கு ஒலிபரப்பாகும். திருச்சிற்றம்பலம்.